பொண்ணு பஸ் ஸ்டாண்டில் நிற்பான். அந்த பொண்ணு வரவே வராது. எந்த டைலாக்குமே இருக்காது. அவன் பாட்டு அப்படியே நின்று அப்படியே கிளம்பி போயிடுவான். இப்போ இவனுக்கு அவங்க ஒய்ஃப் கிட்டேயும் நீங்கள் சொன்னீங்கல்ல, ஃபோனில் வந்து ஒய்ஃப்கிட்ட அவன் நினச்சி பேசியிருக்கலாம், அழுதுருக்கலாம். இப்போ அந்தமான் காதலில் சிவாஜி கேரி விஜயா பேசிப்பாங்க பாருங்க, அந்த மாதிரியான இடம் தான் அது ஆக்சுவலாக. ஆமாம். ஆனால் அப்படியே அதை வந்து மியூட் பண்ணுது அந்த படம். அப்போ என்ன பண்ணால் அந்த பாரத்தை அதை அப்படியே ஏமலை தூக்கி இறக்கிறது. அதுதான் இந்த படத்தினுடைய சக்ஸஸ். முடிஞ்ச அளவு விஷுவலாக புஷ் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு ஆடியன்ஸை, நீ விஷுவலாக கதையை சொல்கிற, நீ பாரு, அந்த பாரத்தை நீ எடுத்துக்குன்னு சொல்லுது. அதனால தான் நம்மளால் வந்து அப்படியே ஒரு ஸ்டில்னஸ் இருக்குது இந்த படம் பார்த்து முடிச்ச உடனே. இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த தாத்தாவும் அந்த பொண்ணை பேசியிருந்தா அது பயங்கரமான சீனா, செம்ம சீன். அப்பா பொண்ணு இப்போ இந்த ரெஸ்லர் படத்தில் அந்த மாதிரி ஒன்று இருக்கும், அதுலேயும் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த காதலையும் காதலும் மீட் பண்ணி பஸ் ஸ்டாண்டில் மீட் பண்ணி தான் ஒரு பயங்கரமான சீனு. இப்போ இதில் அவன் ஃபோனில் அவங்க ஒய்ஃபையும் இது மீண்டும் சந்திச்சு பேசுகிறான், அது ஒரு சீனு. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அது நம்ம கிட்ட இது நம்ம ஒன்று சேரணுன்றதை பற்றி கூட நம்ம சொல்லலை. சும்மா நீங்கள் உங்கள் 2 பேரும் நான் பேசிக்க விடுற ஒரு வாய்ப்பை நான் உருவாக்குறேன்னு